ஈக்குவேஷன்ஸ் சமன்பாட்டியல் அதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணல. பேஜ் நம்பர் 122 இங்கிலீஷ் மீடியம் புக்கில். தமிழ் மீடியம் புக்கில் எடுத்துக்காட்டாகன்னு கொடுத்து பக்கம் எண் 133 கொடுத்துருக்காங்க. சால்வ் தீர்க்க அப்படின்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃப் டிகிரி 6 பவர் 6ன்னு இருக்கிறதுனால என்னது நம்மளுக்கு 6 ஆன்சர்ஸ் வரும். 6 ரூட்ஸ் இருக்கணும் எக்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா சிந்தடிக் டிவிஷன்லேயே போடலாம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், நீங்க இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் பவர் எல்லா நம்பர்ஸுமே மிஸ் ஆகாம இருக்கான்னு பார்க்கணும். இங்க 6 அடுத்தது 5 4 3 இருக்கணும், 3 இல்ல 2 1 0ன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன செய்யணும், அந்த மிஸ் ஆகிற டேர்மை நம்ம 0ன்னு அங்க போட்டு போடணும். அப்பதான் நம்ம தப்பு பண்ணாம இருப்போம். இத இப்ப மாத்தி எழுதிக்கலாம். 6x power 6 minus 35x power 5 plus 56x power 4 plus 0x cube minus 56x square plus 35x minus 6 equal to 0. இப்போ நம்ம இதை சிந்தடிக் டிவிஷன் மெத்தட்ல போட வேண்டியதுதான். அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையா எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? 6 minus 35 56 0 minus 56 35 minus 6. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 0 வரும். 0 வரதுனால நமக்கு என்னது 1ங்கிறது ஒரு ரூட். ஓகேவா? இதான் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி தான் போடுறோம். 6 பவர்ஸ் இருக்குங்கிற அந்த பவர் 6ன்னு இருக்கிறதுனால 6 ரூட் வரணும். அதனால ஏதாவது ஒரு நம்பர்ஸை நம்ம போட்டு செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ 1 போடுறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 கிடைக்கும். ஸோ 1 போட்டுட்டு இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், நம்ம 0ன்னு போடுவோம். 0ன்னு போட்டுட்டு இங்க இருக்கிற நம்பர்ஸை அப்படியே ஆட் பண்ணி எழுதிங்க. 6 plus 0 6. நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க, இந்த நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 6 into 1 is 6. minus 35 6ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், minus 29 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 29. இப்போ என்னது 56ல minus 29 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 27. திருப்பி என்ன செய்யணும், இந்த 27ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கோங்க. 1 into 27 27. இந்த 0வோட 27 ஆட் பண்ணீங்கன்னா again 27. இப்போ இந்த 27ஓட 1 மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் எழுதிக்கோங்க. இங்கே 27 தான் கிடைக்கும். ஸோ 56ல 27 போயிடுச்சுன்னா 29. இங்கே மைனஸ் சைன் கிரேட்டரா இருக்கிறதுனால minus 29. ஸோ minus 29 into 1 என்னது, minus 29. ஓகேவா? திருப்பி இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6. 35ல minus 29 போயிடுச்சுன்னா 6. ஸோ 6 ones are 6. ஓகேவா? minus 6 plus 6 ஆட் பண்ணீங்கன்னா 0. திருப்பி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடுத்தது வேற ஒரு ரூட் போட்டு பார்ப்போம் இல்லையா, அதுக்கு -1ன்னு ஒரு ரூட் போட்டு பார்க்கலாம். ஓகே? அப்ப 6 இங்க 0 ஃபர்ஸ்ட் டேர்ம் போடுவோம். 6 plus 0 6. அடுத்து 6 into -1 -6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப -35 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், +35. அதை எடுத்து வந்து இங்க போடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 62 கிடைக்கும். 62 into -1 என்னது, -62. 62ல 27 போயிடுச்சுன்னா இங்கேருந்து தலைகீழெல்லாம் மைனஸ் பண்ணீங்கன்னா சில நேரத்தில் நம்பர்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால என்ன செய்யுங்க, இந்த மாதிரி சைடில் போட்டும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போதான் நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம் எதுவும். 3. ஸோ -35. -35 into -1 என்னது, +35. அப்போ என்ன செஞ்சீங்கன்னா அதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். 6 into -1 is -6. So 0. அப்ப -1ங்கிறது ஒரு ரூட். ஓகேவா? அடுத்து என்ன செய்ய போறோம், நம்ம again 2ங்கிற ஒரு நம்பர் போட்டு பார்க்கலாம். 2 போட்டா இந்த கடைசி ஆன்சர் 0 வருதா அப்படின்னு பார்க்கலாம். 2 போடும்போது என்ன செய்யணும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவும் 0 தான் போட்டுக்கணும். 6 plus 0 is 6. 6 2s are என்னது, 12. -35 plus 12 என்ன, -23. -23 into 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ -46. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 1. ஓகேவா? 16 கிடைக்கும். ஸோ 16 2s are 32. -35ல 32 போயிடுச்சுன்னா என்னது, -3. -3 into 2 is -6. அப்ப ஆன்சர் என்னது, 0ன்னு வருது. ஓகேவா? அப்ப 2ங்கிறதும் ஒரு ரூட் இந்த சொல்யூஷன் ஈக்குவேஷனுக்கு. திருப்பி என்ன செய்யலாம், அடுத்தது
2 போட்டு பார்த்தோமா 2 ரூட்ங்கிறதுனால 1/2 ஒரு ரூட் தான். ஆனா 1/2 போடும்போது இங்க நம்பர்ஸ்ல நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால என்ன செஞ்சுக்கலாம் 3 போட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகே 3 போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே இங்க 0 போட்டுக்குவோம். 6 + 0 is 6. மறுபடியும் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 3s are 18 அப்படிங்கறத இந்த இடத்துல போட்டுக்கணும். 23 ல 18 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? -5. -5 into 3 என்னது? 15. -15. அதை இங்க எடுத்துட்டு வந்து போட்டுக்கணும். 1 வருதா? 1 3s are 3. அப்ப -3 + 3 ஆட் பண்ணீங்கன்னா 0. அப்ப 0 கிடைக்கிறதுனால 3ங்கிறதும் ஒரு ரூட் தான். இப்போ நம்மளுக்கு 3 டேர்ம் இருக்கு இல்லையா? 3 டேர்ம் இருந்தனால இது வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். கான்ஸ்டன்ட் டேர்ம், x2 டேர்ம். நம்ம எப்பவும் போல என்ன செஞ்சிடலாம்? கான்ஸ்டன்ட் டேர்ம், x2 டேர்ம் இது என்ன செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா எழுதி என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம ஈஸியா ரூட்ஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட்ல போட்டுடலாம். இப்போ என்னது சம் என்னது? -5. ப்ராடக்ட் என்னது? 6 × 1 is 6. இந்த பக்கம் போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட் 6 வரணும், சம் வந்து -5 வரணும். என்ன போடலாம் அப்படின்னா -3 -2 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 வந்துரும். ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா -5 வந்துரும். இதை நம்ம அப்படியே டைரக்டான ரூட்டா எடுக்க முடியாது. ஏன்னா x2 இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இல்ல, இங்க 6 இருக்கிறதுனால என்ன செய்யறோம்? வந்த ஆன்சரை 6 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிக்கிட்டா என்ன கிடைக்கும்? இது 1 3s are 3, 2 3s are 6, இது 1 3s are 3, 1 2s are 2, 3 2s are 6. அப்ப என்ன ஆயிடும்? இங்க -1/2 இருக்கா? இங்க என்ன இருக்கு? -1/3 இருக்கு. அப்ப இதுதான் அதோட செகண்ட் டிகிரியோட ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஓகேவா? அப்ப என்ன எழுதிக்கிறோம்? x - 1/2 இங்க x - 1/3. அப்ப என்ன எழுதிக்கலாம் இதுல இருந்து? x - 1/2 = 0, x - 1/3 = 0 ன்னு எழுதிக்கலாம். which implies என்னது? x = 1/2 ன்னு ஒரு ரூட் இருக்கு. அடுத்தது x = 1/3 ன்னு ஒரு ரூட் இருக்கு. therefore the roots are கடைசியா என்னது? எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு 6 ரூட்ஸ் இருக்கணும். எல்லா ரூட்ஸையும் அப்படியே வரிசையா எழுதிக்க வேண்டியதான். the roots are என்னென்ன ரூட்ஸ் இருக்கு நம்மளுக்கு? 1ங்கிறது ஒரு ரூட், -1ங்கிறது ஒரு ரூட், 2ங்கிறது ஒரு ரூட், 3ங்கிறது ஒரு ரூட். இங்க ரெண்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? 1/2 1/3. அப்ப மொத்தம் 6 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.